தினதேவ ஆசீர்வாதம் உனக்கு இறங்கும் ஒரு நல்ல தகப்பன். உபாகமம் 1:31 வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததைக் கண்டீர்களே. தகப்பன் தன் பிள்ளையை சுமர்ந்து வந்ததைப் போல கர்த்தர் உங்களை இதுவரை நடத்தினார். இன்னமும் உங்களை அப்படியே நடத்தப் போகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்து கொண்டு போவதற்கும் ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமந்து கொண்டு போவதற்கும் வித்தியாசம் உள்ளது. தாய் தன் குழந்தையை தன்னுடைய இடுப்பில் சுமர்ந்து செல்வாள். தகப்பன் தன் பிள்ளையை தோள்மேல் வைத்து சுமர்ந்து செல்வார். சில நேரங்களில் தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஆனால் கரடுமுரடான பாதையில் கடந்து செல்லும் போது குழந்தையின் வசதிக்காக குழந்தையை தோள்மேல் வைத்து சுமர்ந்து செல்வார். ஏசாயா 43:2 சொல்லியபடி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் பலவிதமான சிரமங்களை கடந்து வந்தீர்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், வேதனைகள், துன்பங்கள், குழப்பங்கள், இவைகளின் மத்தியிலும் நீங்கள் ஜீவன், பெலன், ஆரோக்கியத்தோடும் இருக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கடக்கும் போது தேவன் உங்களை தோளின் மேல் சுமர்ந்து வந்தார். அவர் உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் கடினமான பாதைகளின் வழியாக கடந்து வந்த போதும், சோர்ந்து போன வேளையிலும், மனம் தளர்ந்திருந்த போதும் அவர் உங்களை விட்டு விலகவில்லை. தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமர்ப்பது போல சுமர்ந்தார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? ஆம், நம்முடைய தேவன் ஒரு தகப்பனைப் போல நம்மை சிட்சிக்கிறார். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எபிரேயர் 12:5-7 வரை சொல்லியபடி, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எனவே உங்கள் வாழ்க்கையில் சிட்சைகளை சந்திக்கும் போது சந்தோஷமாக இருங்கள். தேவன் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறார். இன்றும் அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சிட்சைகள் வரும்போது வழிவிலகி போய் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். சோர்ந்து போன நேரங்களில் தேவனை நோக்கி அவருக்கு கண் இல்லையா? அவருக்கு காது இல்லையா? ஏன் அவர் என்னை நோக்கி பார்க்கவில்லை? என்னுடைய கஷ்டங்கள் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை? என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லை என்று தங்கள் உள்ளத்தில் கேட்கிறார்கள். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அப்படியானால் ஏன் இந்த சிட்சை? தேவன் உங்களின் நன்மைக்காகவே சிட்சிக்கிறார். இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் சில நேரங்களில் தங்கள் பிள்ளைகளை கடினமாக நடத்துகிறார்கள். அதற்கு காரணம் தங்கள் பிள்ளைகளை அவர்களை நேசிக்கிறார்கள், அவர்களை நல்வழிப்படுத்தவே இதை செய்கிறார்கள். ஆனால் நாம் சிட்சைகளை சந்திக்கும் போது சோர்ந்து போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள் சந்திக்கும் போது, ஏன் என்னுடைய கணவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஏன் என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? ஏன் என் பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? என்னை சுற்றி வாழ்கிற தேவனை அறியாத ஜனங்கள் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதில்லை என்று சொல்கிறீர்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிட்சைகளை அனுமதிக்கவில்லை என்றால் நாம் நரகத்திற்கு போகும் ஜனங்களைப் போல பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினால் உங்களை சிட்சித்து நல்வழியிலே உங்களை நடத்துகிறார். எபிரேயர் 12:11 சொல்லியபடி, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆம், தற்போதும் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், துன்பங்கள் கடினமாக இருந்தாலும் அது பிற்காலங்களில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுது இந்த சிட்சைகள் உங்களுக்கு நன்மையானவைகள் என்று தேவனுக்கு மகிமை செலுத்துவீர்கள். ஆகையால் மத்தேயு 7:1 சொல்லியபடி, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். சில நேரங்களில் உங்களுக்கு விருப்பமான காரியங்களை தேவனிடத்தில் கேட்டிருப்பீர்கள், ஆனால் வெகு நாட்கள் ஆகியும் அதை பெற்றிருக்க மாட்டீர்கள். என்னுடைய எல்லா ஜெபத்திற்கு எனக்கு பதில் கிடைக்கிறது, ஆனால் நான் விரும்பிய இந்த காரியத்திற்கு மட்டும் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. அவர் உன்னுடைய தகப்பன். அவர் உனக்கு எப்பொழுதும் தரமானவைகளையும் உனக்கு நன்மையானவையே தருவார். நீ நினைப்பதை காட்டிலும் மேலானவைகளையே தருவார். ஒருவேளை உங்களுடைய படிப்பு அல்லது வேலை அல்லது உங்கள் வருங்கால துணை
அல்லது உங்கள் குடும்ப சம்பந்தமான காரியங்கள், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பரம தகப்பன் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு நன்மையானதையே தருவார். ஒருவேளை நாம் சுயமாய் விரும்புகிற காரியங்கள் நமக்கு பின் நாட்களில் தீமைகளை தரலாம். நமக்கு அதன் முடிவு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறபடியினால் அதை நாம் வேண்டிக் கொண்ட போதிலும் அது நமக்கு கிடைக்கவில்லை. தேவன் நமக்கு கொடுப்பது நன்மையானவைகள் என்பதை அறிந்து அவரை மகிமைப்படுத்துவோம். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லியபடி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். சங்கீதம் 103:13 சொல்லியபடி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் உவமையில் இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்திற்கு வரும்போது தகப்பன் அவனுக்கு இரக்கம் காட்டி அவனுடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார். நீதிமொழிகள் 28:13 சொல்லியபடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் தகப்பனாய் உன் பாவங்களை உனக்கு மன்னித்து உனக்கு இரக்கம் செய்கிறார். ஆம், உனக்கு இறங்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.